இதற்காக வந்தாய்? தேவலோகத்தை ஆண்டு வரக்கூடிய காசு வேணுமா, பணம் வேணுமா, ரொக்க ரோஜனை வேணுமா, இல்ல பொட்டி மத்தால வேணுமா, இல்ல கொள்ளதான் இருக்கும்? காசு ஒரு 1.5 லட்சம் ரூபா கொடு, அப்பவே போற கொடு. ஊடு கட்டி போடுவான். எதுக்காக வந்திருக்கிறப்பா, உனக்கு என்ன வேணும்? தேவலோகத்தை ஆண்டு வரக்கூடிய தேவேந்திர வண்ணன். நீ தானவன்? ஆமா. ஆண்ட போய் பம்பளைக்கு பண்ணி விளையாடுற சாட்டு பேச்சாக்குது. நான் தான் நடுங்குகிறேன். பார்த்தால் நீ சிரிப்பது போல தெரியும். இல்லை, நான் நடுகிறேனப்பா. எங்கே நடுங்கு பார்க்கலாம்? நடுகிறேனப்பா. ஓ, இப்படி தம்பி இப்படிதான் நடுங்குவாங்க. நடுகிறேன். உன்னை பார்த்தாவே பயமாக இருக்கிறது. அது ஒவ்வொன்றும் இடி போல விழுந்து விடும். ஜாக்கிரதை. அடி உழுவுதப்பா. இருந்தாலும் நீ எதுக்கப்பா இங்க வந்தாய்? தெய்வலோகத்துக்கு சொல்வதை கவனமாக கேள். தெய்வலோகத்தை ஆண்டு வரக்கூடிய வேகனை கொட்ட விளாட்ட தேவேந்திரன். எதற்காக வந்தீங்க? தேவேந்திர வண்ணா, எதுக்காக வந்தீங்க? ஏண்டா நீ தேவேந்திரன்? உன்னோட அப்பா அம்மா யாரு? என்னுடைய தந்தையார் காசியப்பு ரிஷி. ஆமா, சரி. அது திதியுடைய தாய்மார்கள். அப்படியா? உண்மைதான். உன்னுடைய தாயா தந்தையா? அத சொல்லுங்க. உங்க அப்பா ஒண்ணு, ஆனா 13 பொண்டாட்டின்னு சொல்லுங்க. அதே திதி அதெல்லாம் இருக்கிறாங்க, கத்துற வேணதெல்லாம். ஆமா, எல்லாம் சொத்து கம்பெனி அடி அடிப்பா. சொன்னா பொய் சொல்லிட்டு அப்புறம் நம்ப மாட்டாங்கல்ல. ஒரு அப்பா 13 அம்மா சொல்லுவீங்க. ஆமா அப்பா, பொய் வேற சொல்லுவீங்க. இல்ல, பொய் சொல்ல மாட்டோம், உண்மைதான் பேசுவோம். அவள் ஏன் ஊம கூதி போல இருக்கிறாள்? நான் தான் நாட்டிய பெண்கள். நாட்டிய பெண்கள் ஊம கூதியாக நிற்க வேண்டுமா? ஆமா. என்ன சாட்டை காலையில் நான் பேசிக் கொள்கிறேன். மரம் கிடைத்து விட்டது, காலையில் பேசிக் கொள்கிறேன். பெரியப்பா, உனக்கு தாயா தந்தையார் இருக்கிறாங்க. அதித்திரி. ஆமா. அப்படின்னா எனக்கு அப்பா அம்மா யாரு? உனக்கு அப்பா அம்மா சொல்றா. உனக்கு அப்பா அம்மா இருக்கிறது எங்களுக்கு யோசிக்க கூடாது. சொல்ற. உனக்கு அப்பா அம்மா சொல்றா. உனக்கு அப்பா ஏன்னா உங்க அப்பா பேசக்கூடாது. எப்படிதானே அப்பா அம்மா சொன்னல இந்த வேஷம் போடாதீங்க. தேவேந்திரா நாளைக்கு வருவியா? அப்பா அம்மா என்ன சொல்ற? நரகாசுரனா? பலராம. உடைய தாய் தந்தை யாருன்னு கேக்குறேன். யோசிக்காம சொல்லு. உங்க அப்பா அம்மா சத்தியமா எனக்கு தெரியாதுடா. தெரியாதப்பா. எங்க அப்பா அம்மா தெரியாது கண்ணு. அப்படின்னா ஏன் உனக்கு தெரியாது? ஏங்க நீங்க முடிச்சிருவாங்க. நான் முடிச்சிட்டேன். ஒண்ணு கூட ஒண்ணு மட்டும் முடிச்சிருவாங்க. 33,000 கோடி தேவர்கள், 48,000 சிவார்கள், கெண்டர்கள், கவர்னர்கள், லட்சத்துக்கு வாழர்கள், தேவாதி தேவர்கள், எல்லாத்துக்கும் தலைவற்ற வேறுக்குமே தலைவர் நான் தான். தலைவன் நீ. உண்மைதான். அப்படி இருக்கும் பொழுது எல்லாத்து பத்தி உனக்கு தெரியுமில்ல? எல்லாத்து பத்தி எனக்கு தெரியும். அப்படி என்ன பொண்ணுகிற எங்க அப்பா அம்மா பேர் சொல்ல மாட்டேன். உலகத்துல இருக்கிற எல்லாத்து பத்தி தெரியுங்கிறாம அப்புறம் எங்க அப்பா அம்மா தெரியணும் இல்லையா? தெரியணும்ல. அப்புறம் என்ன மயிர்கிட்ட வந்து அந்த ஆயா அவனுக்கு கேக்குது. பெரிய வேட்டைக்கார புடிச்சிட்டு வந்தல வெளியே. யார் சொன்னது? ஆமாயா, அவங்க அப்பா பேசக்கூடாது. கேக்குற கேள்வி சொல்லாயா. அவங்க அப்பா அம்மா எனக்கு என்னையா தெரியும்? தெய்வலோகத்துல நாடு இருக்கிற தேவாதி தேவருக்குள்ள இவன் தலைவன். யாரு? சிவனுக்கு, அப்புறம் மாயக்கண்ணனுக்கு, பிரம்மதேவனுக்கு, அவங்களுக்கெல்லாம் இவன் தான் தலைவன். அவங்கள பத்தி எல்லாம் உனக்கு தெரியுமில்ல? தெய்வலோகத்துல வந்து ஆட்சி செய்வது என்னுடைய வேலையானது. வரக்கூடிய மக்களுக்கு என்ன குறை இருக்கிறது, அந்த குறைதான் என்னால தீர்க்க முடியும். அவங்க அப்பா அம்மா எனக்கு தெரியாதாயா? எனக்கு தெரியாது. சத்தியமே எனக்கு தெரியாதப்பா. அவங்க கரெக்டா தான் கேக்குறாங்க. இதுக்கு மேல சத்தியமா உடம்பு தாக்காது. ரொம்ப பஞ்சாயத்து. நீ வா. வந்துட்டேன்.
ஆக தேவேந்திரனுக்கு உங்களுடைய தாய் தந்தை யாருன்னு தெரியாது சுவாமி. உங்க அப்பா அம்மா யாரு? உங்க பேர் என்ன முதல்ல? என் பேரா? என் பேர் இந்திராணி. என் பொண்டாட்டி அதான் பசங்க முடிஞ்சு போச்சுல்ல. மறுபடியும் வந்து இப்படி அடிப்பா. ஐயா அவருடைய மனைவி என்னுடைய பேரோ இந்திராணி. சரி உங்க அப்பா அம்மா யாரு? அம்மா அப்பாவா? எனக்கு யோசிக்க கூடாது. அவர் அம்மா அப்பா கேட்கலையே, அப்பா அம்மா தானே கேட்டார் அவரு. நான் கேட்கிறதுக்கு நீ எளியில உணர்கிறமா? ஒரே ஒரு பொண்டாட்டிய வச்சிருக்கிற அடிக்காத அடிக்க நானே போட்டு தள்ளிக்கிறேன். உன் வேலையை நீதான் செய்ய வேண்டும். என்னங்க சொல்லுங்க. நான் என்ன பிரச்சனை என்னங்க? இல்ல சொல்லுங்க. அதான் நேரமா இருக்குது இல்ல. அதாவது எனக்கு வந்து தாய் தந்தை கிடையாதுங்க. நான் வந்து அமிர்தத்திலே பிறந்தவள். அதாவது தேவர்கள் அரக்கலை சேர்ந்து தேவாமிரத்துல பிறந்தவங்க. அதனால சுருக்கமா சொல்ல போனா அனைத்து தேவாதி தேவர்கள் தான் என்னுடைய தாய் தந்தையார். சொல்லி இருக்கிறாங்க, தெரிஞ்சு போச்சு. ஆமா, நான் தர்பார்ல கூட அப்படித்தான் சொன்னேன். எனக்கு அம்மா அப்பா தனியா யாரும் கிடையாது. அப்படிதான் சொன்னா தேவர்கள் தான் என்னுடைய தாய் தந்தையார். அமிர்தத்துல தான் நான் பிறந்தவன். அதுதான் உண்மை. மத்த பத்தி எல்லாத்தையும் பத்தி தெரியும். தெரியுமில்ல உனக்கு? அப்படின்னா எங்க அப்பா அம்மா யாரு? இருங்க நான் அடிக்கடி சொல்றேன், யோசிக்காம சொல்லு. நாய் இருக்குது இல்ல, நாய் யாரா நாய் இருக்குது இல்லைங்க. ஆமா, நாய் ஒரு குட்டி போடுதுன்னா அதுக்கு அம்மா தான் இருக்குமில்ல. ஆமா, அதை விட கழுதா இருக்குது இல்லைங்க. கழுதுக்குன்னா அதுக்கு ஒரு கழுது இருக்கும். கழுது இருக்குது இல்லைங்க. அது குட்டி போட கழுது அதுக்கு அம்மா இருக்குது. அப்ப உங்களுக்கு அப்பா அம்மா இல்லாம போகுமா? அப்படின்னா உங்களை நாயன்னு கழுதுன்னு சொல்றான். அவன் கேக்குறது கேள்வி கரெக்ட் தான். அவன் கேக்குற கேள்வி கரெக்ட் தான். எனக்கு இல்லைன்னு நான் உங்க கூட கேக்குறேன்ல, அப்படி பதில் சொல்லணும்ல. ஐயா சத்தியமா எனக்கு தெரியாது ஐயா. தெரியாது. எப்படி தெரியாம கண்ணே தேவி சாயாவெல்லாம் வாங்கி கொடுத்து என்ன இப்படி அடிக்கிறானே சண்டான சரி. ஆமா சொல்லுங்க. ஏய் தெரியாது உனக்கு? சொல்லுங்க. காது கேட்கலையா? தெரியாதுன்னு சொல்லிட்டு வாடி. அதான் நான் முன்னே அப்படி சொல்லிட்டு இருக்கிறேன். சத்தியமா எங்க உனக்கு தெரியாது? உனக்கு தெரியாது. என்ன கேக்குறீங்க? எங்க அப்பா அம்மா யாரும் உனக்கு? ஓ அப்படி கேக்குறீங்களா? கடவுளே, என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன். அது கேப்பாரு எங்க அப்பா அம்மா யாருன்னு உனக்கு தெரியாது? நான் கூட என்னமோ அது கேப்பாரு இது கேப்பாரு நான் நினைச்சுக்கிட்டேன். கண்ணு நீ சொல்லிவிடுவோம். நாய் அப்பையா கிட்ட சொன்னிச்சு. சத்தியமா எனக்கு தெரியும். அதான் நாயா சொல்லுது. சொல்லிவிடுவோம். இந்த அம்மா பாக்குறது தெளிவாக சொல்லிவிடு. எனக்கு தெரியுமே. அவங்க அப்பா அம்மா சத்தியமா எனக்கு தெரியும். 33 கோடி தேவர்கள், 42 நிசிமார்கள், கிண்ணர்கள், கிம்ருடர்கள், அசத்துக்கு பாலகர்கள், சித்தகாண்டர்கள், தவரிசிகள், தவமுனிகள், எத்தனையோ பேர் நான் பாத்துட்டு வந்தேன். என்ன சொல்ற மத்தாலும் எத்தனையோ பேர் பாத்துட்டு வந்திருப்பேன். எனக்கு தெரியாதா? எனக்கு தெரியுமே. எனக்கு எல்லாமே தெரியும். சொல்லுடி. அடிச்சுக்கிட்டே சொல்லுடு. ஆக உங்க அப்பா மேல சொல்லிட்டீங்க. நான் போயிருவேன். சத்தியமா சொல்றேன். கால கிருவில. ஆமா சத்தியமா எனக்கு தெரியும். நான் சொல்றேங்க. சொல்றேன். கிருவில்ரா. அப்படியா? தலைவயசுல கிருவில. அப்படியா? தைப்பதி கிருவிலேசை. தைப்பதி கிருவிலேசை. ஐயோ சத்தியமா சொல்றேங்க. சொல்லுங்க சீக்கிரமா. உங்க அப்பா உங்க அம்மா யாருன்னு தெரியும். தமிழ் புரியல. உங்க அப்பா உங்க அம்மா தெரியும் உங்களுக்கு. அவ்வளவுதானே என்கிட்ட கேக்குறீங்க? ஆமா. சத்தியமா எனக்கு தெரியாது. எங்களை அடி கண்டாரோடு முண்டை, தேவடியா முண்டை. எங்க அப்பா அம்மா பத்தி சொல்லுவான்னு பார்த்தா இவ்வளவு நேரம் வாய்க்கிடி வசனம் கூதி பேசிக்கணும். ஆண்டி இவ்வளவு நேரம் வசனம் பேசணும் இல்ல? எங்க அப்பா அம்மா சொல்லிருக்கணும்ல? எங்க சத்தியமா தெரியாதுங்க. முன்னாடி தெரியாது. ஏங்க அப்பா அம்மான்னு சுருக்கமா கேட்டீங்களா? இந்த மத்தரக்காரர் கொள்ளக்காரர் அப்படின்னு நிச்சயமாக சொல்கிறேன். உடைய தாய் தந்தை யாருன்னு எங்களுக்கு தெரியாது. தெய்வலோகத்துல வந்து எங்களை அடி நடித்து தெரியாது. எனக்கும் தெரியாது. என்னுடைய மனைவிக்கு தெரியாதப்பா. இந்த கணாபோதம் அவங்களுக்கு தெரியாதப்பா. நடிகை பெண்கள். நான் தான் நாட்டிய பெண்கள். ரம்பா. ரம்பை. ரம்பா.
ரம்பா ரம்பை நமக்கு என்ன இது வம்பா வம்பா வம்புதானா? சரி உனக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்களா? எனக்கு அப்பா அம்மா இல்ல. அப்புறம் தேவ அமிர்தத்தால் நான் பிறந்தேன். என்ன தாத்தா? தேவ அமிர்தம். என்ன சோப் போட்டு குடிக்குதுன்னு கேளுங்க. ஏன் கலரு கலரு காவடி கலர் இல்ல சொல்லிக்க முடியாது. ஏய் ஓய் அவரத்துல பிறந்திருக்கிறேன். ஆமா உனக்கு சொல்லிக்கிறாங்க. ஆமா தேவாதி தேவர்கள் எல்லாருமே எனக்கு அப்பா அம்மா. ஆமா அப்படி இருக்கும் பொழுது எனக்கு அப்பா அம்மா இருக்கும்ல? ஆமா. எங்க அப்பா அம்மா யாரு தெரியலையே. வாண்டி உனக்கு சொல்றேங்க. சரி நீ யாரு சொல்றாட்டே? உங்க அப்பா உங்க அம்மா. ஆனா தப்பா இருந்தா கண்டிப்பா நீங்க 10 அடி கூட அடிக்கலாம். உங்க அப்பா அம்மா தானே சொல்றேன். நான் அடிக்கவே இல்ல. இல்ல நான் சொல்ற தப்பா இருந்தா நீங்க 10 அடி கூட அடிக்கலாம். தப்பா இருந்தா? ஆமா. சரி சொல்லு. உங்க அப்பா யார் தெரியுமா? யாரு? உங்க அப்பா ஒரு ஆம்பளை. உண்மையா பையன் கேளுங்க. உண்மைதானே? உங்க அப்பா ஒரு ஆம்பளை. பாருங்க உங்க அம்மா யார் தெரியுமா? யாரு? உங்க அம்மா ஒரு பொம்பளை. உண்மையா பையா? இதெல்லாம் ஆமா ஆமாங்கறாங்கல்ல. அப்ப அந்த அப்பா ஆம்பளை பொம்பளை யாருன்னு அவங்களுக்கு தெரியும். அப்பா ஆம்பளைன்னு ஆமான்னீங்களா? இல்ல 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 பொம்பளை ஆமான்னீங்களா? அயோக்கியா, நீ நல்ல மனுஷன்னு ஒரு நியாயம் பேச விட்டா நீ ஐயோ நீ ஒரு நல்ல மனுஷன்னு ஒரு நியாயத்தை சொல்ல விட்டா மறுபடியும் எங்களை கோத்துடுறேன் வாங்குற. நீங்க தானே ஆமா ஆமா நீங்க. இல்லப்பா 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 இல்லையா? இல்ல இல்ல அடையாளம் ஏதாவது இருக்குதா? ரைட்டு. உங்க அப்பனுக்கு கீழே எங்க இது இருக்கும். இடுப்பு கீழே இது துப்பாக்கி இருக்கும். அப்பா எங்களுக்கு ஏன்டா தெய்வலோகத்துல பூதே தாயார் தந்தையார் யார் என்று தெரியும் வரைக்கும் நீங்கள் அனைவற்று வேறுமே எனக்கு அடிமை. அதனாலே இந்த தெய்வலோகம் எனக்கு சொந்தம். உனக்கு அடிமையா? ஆமா. நீங்க தேவேந்திரன் சோறு போடுவீங்கல்ல? சோறு முடிஞ்சா எல்லாமே இருக்குது. போ சாப்பாடு காலையில் சாப்பாடு காசு கொஞ்சம் எல்லாம். இந்த தெய்வலோகத்திலே வாழ்ந்திடக்கூடிய மன்னன் தேவேந்திரன். நான் தான் ராஜா. நீ என்ன நாட்டை திரிச்சு கொடுத்தது நான் தான். எனக்கு ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது. அப்பா அப்படி என்றால் அந்த டேமேஜ் பீஸ் யாருக்கு வர சொல்லுது? நான் ஒரு டீ குடிச்சுதான் போக சொல்றேன். அதனாலே இந்த மன்னன் தேவேந்திரன் எனக்கு அடிமை. இந்த தெய்வலோகம் எனக்கு சொந்தம். அனைவரும் தெய்வலோகத்திற்கு வந்து அனைவற்று வேறையுமே விசாரித்து விட்டோம். விசாரிச்சாச்சு. சித்திரவதை பண்ணி கேட்டாலும் ஒருத்தரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. தேவர்களுக்கு அதிபதி தேவேந்திரனை அடிமைப்படுத்திட்டீங்க. ஆமா. சரி சரி. தெய்வலோகம் நமக்கு சொந்தம். ஆமா. எனக்கு ஒரே களைப்பு உண்டாகி விட்டது. உங்களுக்கா? ஆமா. நல்லதான் இருந்தீங்க. ஆமாண்டா. எப்படி களைப்பு உண்டாச்சு சொன்னீங்களா? இப்ப கெட்ட வார்த்தை பேச கொஞ்சம் கூட பிடிக்காது. ஆமா, வாயில வரவே வராது. அதனால சிறிது நேரம் ஓய்வு எடுத்து விட்டு மறுபடியும் அவங்க அனைவருக்கு பேருமே அடிச்சு கொள்ளணும். ஒரே போய் படுத்து தூங்குங்க. படுத்து தூங்குங்க. வந்துட்டாரை மகராஜர் சொல்லிக்க முடியாது. தேவலோகம் எப்படி அல்லோலப்பட்டது. அடேங்கப்பா, கிளி கொஞ்சது நாய் நக்குதுன்னு. தேவலோக தேவ சபை இன்னைக்கு எப்படி ஆஹா ஓஹோன்னு நீங்க வச்சீங்க கால் எடுத்து நாசமா போச்சு. அப்படி இல்லப்பா. சரி, இப்படியே விட்டு விட்டால் இந்த கழகம் ருசி இருக்குமா? இருக்காது. இப்படி நெருப்பு பத்த வச்சுட்டா அது புகஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அப்பா நல்ல துளிர் விட்டு எரியணுமே. அதுக்கு என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? ஊதி விடணும். அப்படியா? ஆமா. யாருக்கு ஊதியில் விடுறது? சண்டாளா பச்சாரா ஊதுனடா இவர்தானே சொன்னாரு. ஏய் ஊதி ஊதி ஊது ஊதணும். ஊது போனாய் மாதிரி. அப்படி நெருப்பு துளிர் விட்டு எரியணும்னா நாம அந்த நெருப்பை காத்த ஊதி விடணும். ஆமா, பூங்க பூகுன்னு. ஆமா பூ. ஏய் பூ பூடிக்காரா. அதனாலே பார்த்தாயா இங்கே பா. தேவாதி தேவரிடத்திலே அந்த நரகாசுரனை தன்னுடைய தாயார் தந்தையார் ஆரண்டு கேட்டு அந்த தேவாதி தேவரை அடித்து உதைத்து சித்திரவதை செய்து இதோ சிறைச்சாலையிலே போட்டெடுக்கிறான்.
நரகாசுரன். நரகாசுரன் என்னுடைய தாய் தந்தை யார் என்று தெரியாதபடிக்கு இந்த தேவாதி தேவர் யாருக்குமே விடுதலை இல்லைன்னு சொல்லி சிறைச்சாலை போட்டு அத்தனை பேர் அடிமைப்படுத்திட்டான். அந்த வேலையில தேவாதி தேவர் எல்லாம் சித்திரவதை செய்யும் வேலையிலே இந்த பாரிஜாத மலர், இது பேரு பாரிஜாத மலரா? 12 வருடத்திற்கு ஒரு முறை பூக்கின்ற பாரிஜாத மலர், அதிசய மலர். இந்த பூ வந்து 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பூக்கும். ஆமா. தேவாதி தேவருடைய அனுமதி இல்லாதபடிக்கு, தேவேந்திரனுடைய அனுமதி இல்லாதபடிக்கு இது யாராலும் பறிக்க முடியாது. அப்படியா? ஆனால் உங்க கைக்கு எப்படி கிடைச்சது? இப்பொழுது எப்படி? இதுதான் தேவர் அங்கிக்கு அடி வாங்கிட்டு இருக்கிறாங்களே, நாம தப்பிச்சா போதுன்னு பயந்துட்டு ஓடுறாங்க. அதனாலே யாரும் கண்டுக்கல. இந்த பாரிஜாத மலரை ஒன்றை நான் பறித்து வந்து விட்டேன். சரி, இதை வச்சு என்ன பண்ண போறீங்க? இதை வைத்துத்தான் மீதி கழகத்தை நான் தொடங்க வேண்டும். அதங்க ஆமாடா, இந்த பூவை பாரிஜாத மலரை வைத்து அங்கு இங்கு கலகம் செஞ்சு எனக்கு அழுத்து போச்சு. சரி, அதனால இன்னைக்கு கலகம் செய்யலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆமா. அது யாரு? யாரு? எங்க தாத்தா எம்பெருமாள் மாயக்கனுடைய வீட்டுலதான். ஏங்க இருந்திருந்து பெரிய இடத்துல போய் கை வைக்கிறீங்க. ஏப்பா, மாயவர்னா உலகத்துக்கே மும்மூர்த்தியில் முதல் கடவுள். சரி, அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தாத்தா வேறையாவது. தாத்தாதான். அப்படி இருக்கும்போது அங்கேயே போய் பழக பண்றீங்களா? என்னதான் இருந்தாலும் என்னுடைய வீடு தப்பிக்கணும் இல்லையா? ஆமா ஆமா. அதனாலே எவசத்தை நாம சாவாம இருக்கணும். அதனாலே இந்த தினத்தில் என் தாத்தாவை எம்பெருமாள் மாயக்கண்ணனை சந்தித்து இந்த பாரிஜாத மலரை அவரிடத்துல படிக்கணும். ஓ, இதை வச்சு நீ ஒண்ணு பண்ணணுங்கிறீங்க. ஆமா. பார்க்கலாமே என்னதான் பண்றீங்கன்னா. வைகுண்டம் போகலாம். அறிவியல் சபையர்களே, இந்த பிரகாரமாக நாரத முனிவரானவர் பாரிஜாத மலரை வைத்துக் கொண்டு 12 வருடங்களுக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய அந்த அதிசயமான பாரிஜாத மலர், இதை வைத்து தாத்தாவிடத்தில் ஒரு கழகத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி சங்கு துபாரகை தேடி மாயவனிடத்திலே செல்ல இப்பொழுது மாயவன் கண்ணன் சபை தர்பார் மற்ற விஷயம் அவரால் அறியலாம்.
முகத்தை